இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே விஜய் சேதுபதிய காட்டுறாங்க. சேதுபதி ஒரு சலூன் கடையில வேலை செய்றாரு. அவருக்கு ஒரு மனைவி, ஒரு குழந்தை அப்படின்னு ரொம்பவே ஹேப்பியான ஒரு லைஃப்ப சந்தோஷமான ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சேதுபதிக்கு தன் குழந்தைக்கு என்னலாம் பிடிக்குமோ அது எல்லாமே வாங்கி குடுப்பாரு. அப்படி ஒரு நாள் தான் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கடையில தன் குழந்தைக்காக பொம்மை வாங்கிட்டு இருக்கும்போது, இவங்களோட வீடும் மெயின் ரோடுக்கு பக்கத்துல இருக்கும். அப்ப திடீர்னு ஒரு லாரி பிரேக் பிடிக்காம அப்படியே இவங்க வீட்டு மேல வந்து மோதிருது. அப்பன்னு பார்த்து சேதுபதியோட மனைவியும் குழந்தையும் 2 பேருமே வாசல்ல தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப லாரி வந்து மோதினதால அவங்க 2 பேருமே அங்கேயே இறந்துடுறாங்க. சேதுபதியோட கண்ணு முன்னாடியே குழந்தையும் அவங்க மனைவியும் 2 பேருமே இறந்துடுறாங்க. இந்த இழப்ப அவரால தாங்கவே முடியல. இந்த விபத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு நமக்கு சேதுபதிய காட்டுறாங்க. ஆரம்பத்துல ஒரு சலூன் கடையில அவர் வேலை தான் செஞ்சிருப்பாரு. இப்ப அவரே சொந்தமா ஒரு சலூன் கடைய வச்சு ஓரளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ்றாரு. அப்பதான் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கிற விஷயமே தெரிய வருது. ஆரம்பத்துல ஒரு விபத்துல இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப எப்படி அந்த பொண்ணுன்னா, அந்த லாரி சேதுவோட வீட்டை மோதும்போது அவர் வீட்டு ஸ்லாப் மேல ஒரு பழைய குப்பை தொட்டி ஒன்று இருக்கும். அந்த சமயம் கரெக்டா அந்த பழைய குப்பை தொட்டி அந்த குழந்தை மேல விழுந்து ஓரளவுக்கு அடியோட அந்த குழந்தை உயிர் தப்பிச்சிருது. ஆனா சேதுபதியோட ஒய்ஃப் அந்த இடத்துல இறந்திருப்பாங்க. அவருக்கு இருக்குது இப்ப ஒரே ஒரு பொண்ணு தான். இவரோட பொண்ணுக்கும் படிப்புல அந்த அளவுக்கு ஆர்வம் கிடையாது. விளையாட்டு மேல தான் அதிக ஆர்வம். அதனால தான் பொண்ணு என்ன பண்ணாலுமே அதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ற ஒரு அப்பாவா தான் சேதுபதி இருக்காரு. இவரோட வாழ்க்கையும் அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி கிடையாது. சலூன் கடையை விட்டா வீடு, வீடை விட்டா சலூன் கடை. தான் பொண்ணை எப்படியாச்சும் நல்லா பாத்துக்கணும் அப்படின்றது தான் இவரோட ஒரே ஆசையே. அவருடைய பொண்ணு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டாலோ இல்ல அந்த பொண்ணுக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்தாலோ எந்த அளவுக்கு இறங்கி சேர ஒரு அப்பாவா தான் அவர் இருக்காரு. அப்பதான் சேதுபதி பொண்ணு படிக்கிற ஒரு ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இவரோட பொண்ணுக்கு தான் விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கல. சோ அதனால வெளியூருக்கு போய் ஸ்போர்ட்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் பொண்ணு அந்த கேம்புக்கு அனுப்பி வைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு கார் மெக்கானிக் கடையில கவுன்சிலர் வந்து தன்னோட கார் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி விட்டு போயிருப்பாரு. ஆனா அவருடைய காரை சர்வீஸ் முடிஞ்சு திருப்பி விடும்போது அவர் கார்ல இருக்கிற ஒரு கண்ணாடியை காணாம, அதாவது கூலிங் கிளாஸ், அந்த கண்ணாடி தனக்கு சென்டிமெண்டான கண்ணாடியா அப்படின்னு அந்த கார் மெக்கானிக் கடையில வந்து பயங்கரமா பிரச்சனை பண்றாரு. அப்பதான் லாஸ்டா இவரோட காரை யார் தான் சர்வீஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா, மணி அப்படின்ற ஒரு பையன் தான் சர்வீஸ் பண்ணி அந்த காரை டெலிவரியும் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் ஏற்கனவே ஜெயில இருந்து வேற வெளியே வந்திருக்கான். கண்டிப்பா என்னோட கண்ணாடி இவன் தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கவுன்சிலர் மணியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே தடுத்து உங்களோட கண்ணாடியை நாங்க திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு கவுன்சிலரை சமாதானப்படுத்தி அங்க இருந்து அனுப்பி வச்சிடறாங்க. ஆனா கார் மணியும் அங்க எதுவுமே பண்ணாம அன்னைக்கு நைட்டு கவுன்சிலர் எங்க சரக்கு அடிக்கிறாரோ அந்த ஒயின் ஷாப்புக்கு போய் இவங்க 2 பேருமே சண்டை போடுறாங்க. என்னையவா நீ அடிக்கிற அப்படின்னு கார் மணியும் கவுன்சிலரா பயங்கரமா அடிச்சுட்டு வந்துடுறாரு. அப்படியே மறுநாள் ஹீரோ சேதுபதியும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அங்க போறாரு. ஆனா அவர் காதுக்கு பக்கத்துல ஏதோ அடிலாம் பட்டிருக்கு. அப்ப நேத்து நைட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு போல. சேதுபதியும் போலீஸ் கிட்ட நேத்து நைட்டு எங்க வீட்டுக்கு 3 பேர் வந்து எங்க வீட்டுல இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு போயிட்டாங்க, நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸும் சரி என்னப்பா காணோம், நகையை காணாமா, பொருளை காணாமா, இல்ல வேற என்ன பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, சார் லட்சுமியை காணோம் சார் அப்படின்னு சொல்றாரு. லட்சுமினா யாருப்பா, உன் பொண்ணா? இல்ல சார். உன் பொண்டாட்டியா? இல்ல சார். அப்புறம் வேற யாரதாமா காணோம் அப்படின்னு கேட்கும்போது, சார் லட்சுமி அப்படின்றது எங்க வீட்டு குப்பத்தொட்டி சார் அப்படின்னு சொல்றாரு. போலீஸுக்கு பயங்கர காண்டு. ஏன்டா அவன் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கான், உனக்கு என்னன்னா சாதாரண ஒரு குப்பத்தொட்டி, அது அந்த குப்பத்தொட்டி காரணம் வந்து போலீஸ் கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா அப்படின்னு போலீஸும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. ஆனா சேதுபதியும், சார் அந்த குப்பத்தொட்டி சாதாரண குப்பத்தொட்டி இல்ல, சின்ன வயசுல என்னோட பொண்ணோட உயிரை காப்பாத்தினதே அந்த குப்பத்தொட்டி தான். அது இப்ப என் பொண்ணு வேற ஸ்போர்ட்ஸ் கேம்புக்கு கிளம்பி போயிருக்கா, திரும்பி வரும்போது குப்பத்தொட்டி எங்கன்னு கேட்டா பிரச்சனையாயிடும் சார், எப்படியாச்சும் இந்த குப்பத்தொட்டியை கண்டுபிடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு அவரும் கம்ப்ளைண்ட் பண்றாரு. எஸ்ஐயும் இது வேலைக்கு ஆகாது, இவனை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்காங்க, எல்லா போலீஸும் ஏன்பா இவனை தூக்கி வெளியே போடுங்கப்பா அப்படின்னு எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் வந்து தள்ள பாக்குறாங்க. ஆனா சேதுபதியும் ஒரு கம்பி இறுக்கமா புடிச்சுக்கிட்டு, நான் எங்கேயுமே போக மாட்டேன், என் குப்பத்தொட்டி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு அங்கவே பிடிவாதமா இருக்காரு. அவர் வேற ஒரு கம்பியை ஸ்ட்ராங்கா புடிச்சிருக்காரு. எல்லா போலீஸ்காரங்களும் அவர் பயங்கரமா இழுக்கிறாங்க. அந்த கம்பியே உடைஞ்சு வந்து விழுந்துருது. அந்த அளவுக்கு சேதுபதி பிடிவாதமா இருக்காரு, எப்படியாச்சும் தன்னோட குப்பத்தொட்டியை கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு. எஸ்ஐயும் இது வேலைக்கு ஆகாது, இன்ஸ்பெக்டர் வந்தாதான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் வெயிட் பண்றாரு. ஆனா இன்ஸ்பெக்டரும் அந்த அளவுக்கு நல்லவெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப கூட ஒரு வீட்டுல நகை ஒன்று திருட்டு போயிருக்கும். அந்த திருட்டு போன நகையை இவர் கண்டுபிடிச்சு அதுக்கு பதிலா டூப்ளிகேட் நகை எல்லாம் செஞ்சு, இதுதான் சார் உங்க வீட்டுல இருந்து திருடின நகை அப்படின்னு இவரே ஒரு திருடனை ஏற்பாடு பண்ணி போலியான நகையை கொடுத்து ஒரிஜினல் நகையை இவர் ஆட்டிய போட்டுறாரு. அதுலயும் கிடைக்கிற கேப் எல்லாம் லஞ்சம் வாங்குற ஆளா தான் இன்ஸ்பெக்டர் இருக்காரு. இன்ஸ்பெக்டர் வேலையெல்லாம் முடிச்சு ஸ்டேஷனுக்கு வந்து பாக்குறாரு. பார்த்தா ஸ்டேஷனே அலங்கோலமா இருக்கு. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே அங்க உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க சார், அந்த பைத்தியக்காரன் தான் காரணம் அப்படின்னு ஹீரோவை காட்டுறாங்க. சரிப்பா வாப்பா, உனக்கு என்னதான்பா பிரச்சனை அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் பக்குவமா விசாரிக்கிறாரு. ஹீரோவும் நடந்த விஷயத்த தெளிவா சொல்றாரு. சார் நான் ஒரு சலூன் கடை வச்சிருக்கேன், எப்பயுமே 9:30 மணிக்கு சலூன் கடையை மூடிட்டு எங்க வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்குள்ள யாரோ ஒரு 3 பேர் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நானும் தேடி பார்த்தேன், என் வீட்டுக்குள்ள 3 பேர் வந்திருக்காங்க, ஏதோ ஒரு பொருளை திருட வந்திருக்காங்க. நானும் கத்தி கூப்பாடு போட்டேன். அப்ப அந்த 3 பேரும் எங்க வீட்டுல இருந்த லட்சுமியை தூக்கிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இன்ஸ்பெக்டரும் லட்சுமினா யாரையா, உன் பொண்ணா? பொண்ணுலாம் ஒன்றும் கிடையாது சார். அப்புறம் நான் நகையா பணமா? சார் நகை பணம்லாம் ஒன்றும் கிடையாது சார். அப்புறம் யார் லட்சுமி அப்படின்னு விசாரிக்கும் போது, சார் எங்க வீட்டு குப்பத்தொட்டி சார் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்றாரு. இன்ஸ்பெக்டருக்கு பயங்கரம். ஏண்டா என்ன தைரியம் இருந்தா ஒரு குப்பத்தொட்டியை காணன்னு சொல்லி என்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுப்பா அப்படின்னு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, ஏஞ்சி வெளியே போயிடா அப்படின்னு சொல்லி கண்ணை வச்சு மிரட்டுறாரு. ஆனா என்னதான் இன்ஸ்பெக்டர் கண்ணை வச்சே மிரட்டினாலுமே சேதுபதி அசர மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இது தேராது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதியும், சார் லட்சுமி நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தா உங்களுக்கு நான் 5 லட்சம் பணம் தானே சார் அப்படின்னு சொல்லி ஒரு டீல ஒன்று ஆஃபர் பண்றாரு. இன்ஸ்பெக்டர் சும்மானாலே பணம்
போனா அலைவாரு. அதுவும் 5 லட்சம் பணம் வரப்போது சும்மா விடுவாரு. சரிப்பா நீ சொல்றதுக்காக உனக்காக நான் லட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு எஃப்ஐஆரும் ஃபைல் பண்றாங்க. லட்சுமியை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பாக்குறாங்க. சோ சேதுபதி வீட்ல இருந்து ஒரு 3 பேர் குப்பத்தொட்டியை திருடிட்டு போயிட்டாங்க. அது விஷயமா இன்ஸ்பெக்டரை பார்த்து பணம் தர அப்படின்னு சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் அந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க திடீர்னு ஒரு திருடன ஒருத்தனை காட்டுறாங்க. அவனும் நகை பணம் இருக்கிற வசதியான வீட்டா பார்த்து திருடி இருக்கான். அது மட்டும் இல்லாம திருட போனவன் பொருளை மட்டும் எடுக்காம அங்க நகை பணம் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது எந்த ஒரு தடயமும் அடையாளமும் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டு தான் அந்த திருடன் வெளியே வருவான். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமானவனா தான் இவன் இருக்கான். ஆனா நைட் டைம்ல கொலை பண்ணி நகை பணம் எல்லாம் திருடுற இவன் பகல் டைம்ல ஒரு அழகான ஒரு ஃபேமிலி லைஃப் வாழ்றான். இவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி ஒரு குழந்தை, அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் ஷாப் கடையும் வச்சிருக்கான். பொண்டாட்டி கிட்ட தான் ஒரு நல்ல மாதிரியும் குழந்தை கிட்ட தான் ஒரு பாசமான மாதிரியும் ரொம்பவே அன்பான ஒரு ஃபேமிலி லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்பெல்லாம் சாதாரண வாழ்க்கைய வாழ்றவன் தான் என்ன பண்றான், அவன் எந்த மனநிலையில இருக்கான் அப்படின்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியல. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய விஷயமே இருக்கு. அந்த திருடன் வீட்டுல ஒரு குப்பத்தொட்டி இருக்கு. அந்த குப்பத்தொட்டி தான் சேதுபதி வீட்டுல இருந்த அதே குப்பத்தொட்டி. அப்ப ஒரு திருடன் வீட்டுல இந்த குப்பத்தொட்டி இருக்குன்னா அப்ப சேதுபதி வீட்டுல வந்து திருடினது இவனா தான் இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல நம்மளால ஒரு கெஸ் பண்ண முடியுது. இந்த பக்கம் சேதுபதியும் குப்பத்தொட்டியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கே போக மாட்டேன், போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பான் அப்படின்னு அங்கேயே செட்டில் ஆயிடுறாரு. ஏன்னா பொண்ணு ஸ்போர்ட்ஸ் கேம்புக்கு கிளம்பி போயிருக்காங்க. திருப்பி வந்து கேட்டா குப்பத்தொட்டி எங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்களே, அதனால நான் குப்பத்தொட்டியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு போலீஸ்க்கு எடுபடி வேலை பார்த்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாமே செஞ்சுக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுறாரு. இன்ஸ்பெக்டராலையும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குப்பத்தொட்டியை கண்டுபிடிக்க முடியல. அதுவும் சேதுபதி வேற 5 லட்சம் தரன்னு வேற சொல்றாரு. இவனை சும்மா விட்ட வேலைக்காவது அவன் குப்பத்தொட்டி மாதிரியே அச்சஸ்ல ஒரு போலி குப்பத்தொட்டியை ரெடி பண்ணி இதாம்பா அவன் குப்பத்தொட்டி அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டா பணமும் நமக்கு கிடைக்கும், இந்த கேஸும் சால்வ் ஆகும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஒரு ஐடியா பண்றாரு. அதனால இந்த குப்பத்தொட்டி மாதிரி எங்க ரெடி பண்ண முடியுமோ அப்படின்னு எல்லா போலீஸ்காரங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஃபேமிலி திருடனும் வாரத்துக்கு ஒரு டைம் வீடு வீடா போய் திருடி தன்னோட குடும்பத்தை நல்லாவே பாத்துக்கிறான். ஒரு பக்கம் போலீஸ் அந்த குப்பத்தொட்டியை கண்டுபிடிக்காம டூப்ளிகேட் குப்பத்தொட்டியை ரெடி பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த திருடனும் எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் அங்கெல்லாம் திருடி இருக்கான். இன்னொரு பக்கம் சேதுபதி என் குப்பத்தொட்டி கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரும் பிடிவாதமா இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தன் அவனோட ஃப்ரெண்ட காணோம் அப்படின்னு சொல்லி வரான். அது வேற யாருமே கிடையாது, ஆரம்பத்துல கவுன்சிலர் அடிச்ச அந்த கார் மணி தான். அந்த கார் மணியை ரொம்ப நாளா காணோம், அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்காக தான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கான். விஜய் சேதுபதி பக்கத்துல தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறவனும் உட்கார்ந்து இருக்கான். அப்ப அவன் கையில அந்த மணியோட போட்டோ இருக்கு. அந்த போட்டோ பார்த்த உடனே விஜய் சேதுபதியோட முகமே மாறுது. அப்ப ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் சேதுபதி கவுன்சிலரை பார்க்க போயிருப்பாரு. சார் உங்க காரை நீங்க சர்வீஸ் விட்டு இருந்தீங்க, அங்க வேலை செய்யற ஒரு பையன் தான் அந்த காரை எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுல ஒரு பொருளை திருடிட்டான். சோ அவனை பத்தின டீட்டெயில் ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க சார், எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கவுன்சிலர் கிட்ட உங்க காரை ஓட்டிட்டு வந்தவன் யாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. ஆனா கவுன்சிலரும் நீ ஒரு ஆளு உங்ககிட்ட நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு விஜய் சேதுபதியை மிரட்டி அங்கிருந்து அமைச்சிடறாரு. அவர் கிளம்பும் போது அப்பன்னு பார்த்து தான் கவுன்சிலர் சரக்கடிச்சிட்டு இருக்கிற ஒயின் ஷாப்புக்கு கார் மணி என்ட்ரி ஆகுறாரு. அதே இடத்துல தான் விஜய் சேதுபதி இருக்காரு. இப்ப மணிக்கும் கவுன்சிலருக்கும் பயங்கர சண்டை. என்ன தைரியம் இருந்தா ஒரு கண்ணாடிக்காக என்ன வந்து அடிப்பான் அப்படின்னு மணியும் கவுன்சிலரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கவுன்சிலர் அடிச்சு போட்டு மணி அங்கிருந்து தப்பிச்சிடறாரு. நடந்த விஷயத்த எல்லாமே விஜய் சேதுபதி நோட் பண்றாரு. அப்ப இவன் தான் அந்த கவுன்சிலரோட காரை எடுத்துட்டு வந்து என் வீட்டுல வந்து பொருளை திருடி இருக்கான் அப்படின்னு நோட் பண்றாரு. அப்ப இவனை பிடிச்சா மத்த 2 பேர் யாருன்னு தெரிய வரும், எதுக்காக அந்த குப்பத்தொட்டி தூக்கிட்டு போனாங்களும் தெரிய வரும் அப்படின்னு விஜய் சேதுபதி ஒரு கெஸ் பண்றாரு. அப்படி அங்கிருந்து அந்த கார் மணியை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு. அவனும் அலர்ட் ஆயிரான், எவனோ ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. உடனே யாருக்கும் தெரியாம அவனோட இடத்துக்கு போய் அங்க இருக்கிற பசங்க மூலியமா விஜய் சேதுபதியை லாக் பண்ணிடுறாங்க. ஏன்டா என்ன தைரியம் இருந்தா நீ என்னைய ஃபாலோ பண்ணுவ, உன் வீட்டுல வந்து ஒரு பொருளை எடுக்கும் போதே உன்னை போட்டு தள்ளி இருக்கணும்டா அப்படின்னு திமுறா தான் பேசுறாங்க. இது வேலைக்காவது, இனிமே உன்னை உயிரோட விட்டா எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சேதுபதியை போட பாக்குறாங்க. ஆனா சேதுபதி எல்லாத்தையும் அடிச்சு போட்டு மணியை அடிக்கிறாரு. உன் கூட வந்த மத்த 2 பேர் யாரும் அவனை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. ஆனா மணியும் ஒரு கட்டத்துக்கு மேல அடி தாங்க முடியாம உன் ஏரியால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அவன் வேலை செய்யறான் அப்படின்னு ஒரு க்ளூ ஒன்னு கொடுக்குறாரு. அதையும் தாண்டி மணி அங்கிருந்து தப்பிக்கும் போது ஒரு அருவா எடுத்து மணியோட தலையை வெட்டி சாச்சிடுறாரு. அப்பதான் ஒரு கோவமா ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் தலையை எடுத்த மாதிரி மத்த 2 பேர் தலையை நான் எடுக்காம விட மாட்டேன்னா அப்படின்னு ஆக்ரோஷமா கத்துறாரு. ஒரு சாதாரண ஒரு குப்பத்தொட்டிக்கா இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு ஒரே குழப்பமா தான் இருக்கு. சேதுபதியும் அதுக்காக தான் அவங்க ஏரியால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல தங்கி அந்த மணி சொன்ன மத்த 2 பேர்ல ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிச்சு அவன் தலையை எடுக்காம விட மாட்டான் அப்படின்னு வீட்டுக்கு கூட போகாம போலீஸ் ஸ்டேஷன்லயே செட்டில் ஆகி யார் அவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரா நோட் பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம இங்க தான் அந்த படத்தோட இன்டர்வல். இன்ஸ்பெக்டரும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த குப்பத்தொட்டி மாதிரி போலியான ஒரு குப்பத்தொட்டி ரெடி பண்ணி விஜய் சேதுபதி கிட்ட கொடுக்க ட்ரை பண்றாரு. இன்னொரு பக்கம் அந்த ஃபேமிலி திருடனும் தான் குழந்தைக்கு பிறந்த நாள் வரத்தால நகை எடுக்க போயிருப்பாரு. அவரும் நகையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் குழந்தையோட பர்த்டே செலிப்ரேஷனை பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டரும் ஒரு போலீஸ் இன்ஸ்பாப்பர் மூலியமா எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த குப்பத்தொட்டி மாதிரி அச்சஸ்ல ஒரு டூப்ளிகேட் குப்பத்தொட்டியை ரெடி பண்ணிடுறாரு. அதே சமயம் அந்த குடும்ப திருடனும் தன்னோட குழந்தையோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக பொருள்லாம் வாங்கிட்டு சரி தாடி அதிகமா இருக்கே ட்ரிம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு ஒரு சலூன் கடைக்கு உள்ள போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா விஜய் சேதுபதி. இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே. இப்ப நடக்கிற சீன் எல்லாமே பிளாஷ்பேக்ல நடக்குது. அதாவது அந்த ஃபேமிலி திருடன் வர போர்ஷன் எல்லாமே பிளாஷ்பேக் தான். ஏன்னா விஜய் சேதுபதிக்கு காதுல அடிபட்டு இருக்கும். ஆனா இப்ப காட்டுற
காட்டுற விஜய் சேதுபதிக்கு காதுல அடியே கிடையாது. அவர் கிளீனா இருக்காரு. அதுவும் யங்கா இருக்காரு. அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான் நமக்கு காட்டுறாங்க. அப்ப அந்த ஃபேமிலி திருடனும் குழந்தையோட பிறந்தநாளுக்காக ட்ரிம் பண்ணிட்டு போகும்போது அப்ப எதிர்பாராத விதமா அவனோட கூட்டாளி ஒருத்தன் கால் பண்றான். ஏன்பா இத்தனை நாளா நம்ம பண்ண திருட்டு எல்லாமே பேப்பர்ல போட்டிருக்காங்க. அதுவும் நம்ம பேர் போடாம எவனோ ஒரு வடநாட்டுக்காரன் பண்ணிருக்கான்னு சொல்லி போட்டிருக்காங்கப்பா. அதுவும் நம்ம பண்ண திருட்டு எல்லாமே அக்கா அஞ்சு இன்ச்சா போட்டிருக்கானுங்க. ரொம்ப பயமா இருக்கா அப்படின்னு அந்த பேப்பர்ல போட்டிருக்க எல்லா விஷயத்தையும் அந்த கூட்டாளி திருடன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து சேதுபதியும் பின்னாடி இருந்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் அந்த திருடனுக்கு தெரிய வந்துருச்சு. சரி இது வேலைக்காவது, இவனுக்கு வேற விஷயம் தெரிஞ்சு போச்சு. உடனே ட்ரீம் பண்ணிட்டு கிளம்பிடணும் அப்படின்னு அவசர அவசரமா ட்ரீம் பண்ணிட்டு திருடனும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க வந்தா வீட்டுல குழந்தையோட பர்த்டேன்னு கூட பார்க்காம சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் பேப்பர்ல இவங்க பண்ண திருட்டு எல்லாமே நியூஸா போட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த சலூன் கடைக்காரனுக்கு வேற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் நினைச்சு அவர் கவலையில இருக்காரு. அப்ப பொண்டாட்டி எங்க குழந்தைக்கு வாங்கின செயின் எங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த செயினை காணும். அந்த செயினை இவனும் சலூன் கடைக்கு போய் ட்ரிம் பண்ண போயிருப்பால அங்கேயே விட்டுட்டு வந்துறாரு. சேதுபதிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஆஹா இப்ப வந்தவன் செயினை விட்டுட்டு போயிட்டான். அவன் குழந்தைக்கு வேலை பர்த்டேன்னு சொன்னானே, இந்த செயின் இல்லாம அவன் என்ன பண்ணுவான், நம்ம போய் கொடுக்கலாம் அப்படின்னு சேதுபதியும் அங்க இருந்து செயினை கொடுத்ததுக்காக கிளம்பி போறாரு. சேதுபதியும் எப்படி வீடு கண்டுபிடிச்சு செயினை கொடுக்கலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டா இவருக்கு பின்னாடி போலீஸ் வருது. அப்ப திருடன் என்ன நினைப்பான், ஆஹா இவன் தானே நம்ம பேசின விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸை கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா திருடன் நினைப்பான். ஆனா விஜய் சேதுபதி கண்டிப்பா அப்படி பண்ண கிடையாது. சேதுபதி செயினை கொடுக்க வர டைமிங்கும் போலீஸோட டைமிங்கும் ஒன்னா இருக்கு. அப்ப திருடன் கன்ஃபார்மே பண்ணிட்டான், இவன் தான் போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸை கையோட கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு திருடன் நினைக்க, இத்தனை நாளா தான் பண்ண திருட்டு எல்லாமே தான் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. தான் ஒய்ஃபுக்கு எதுவுமே தெரியாம இத்தனை நாளா மறைச்சு வச்சுட்டு இருந்த இந்த விஷயம் இப்போ ஒன்னால தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம என் மானமும் போச்சு அப்படின்னு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போற அந்த சமயத்துல கூட உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு பார்வையிலே நமக்கு கன்வே பண்றாரு. ஆனா பாவம் சேதுபதியோ, என் பாவம் செயினை என் கடையில விட்டுட்டு போயிட்டா, நான் திருப்பி கொடுக்க வந்தேன். ஆனா நீ என்னன்னா நான் தான் போலீஸை கூப்பிட்டு வந்தேன் தப்பா நினைச்சிட்டியாப்பா அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இப்ப இந்த ஃபேமிலி திருடனும் வீடு வீடா போய் திருடினது, இவன் அரெஸ்ட் பண்ணது, விஜய் சேதுபதி கடையில செயினை விட்டுட்டு போனது, இப்படி நடந்த விஷயங்கள் எல்லாமே பிளாஷ்பேக்ல நடந்த ஒரு விஷயம். இது எல்லாமே கரெக்ட்ல நடக்கல. அப்ப கரண்ட்ல நடக்கிற உண்மையான விஷயம் என்னன்னா, சேதுபதியோட வீட்டுல இருக்கிற குப்பை தொட்டியை காணோம். அதுக்காக அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. இதுதான் உண்மையான நிலவரம். திருடனை அரெஸ்ட் பண்ணதும் அவன் ஜெயிலுக்கு போனது எல்லாமே சேதுபதியோட பிளாஷ்பேக் போர்ஷன்ல நடந்த ஒரு விஷயம். இப்ப கரண்ட்டுக்கு வந்தா இன்ஸ்பெக்டரும் அந்த குப்பை தொட்டியை ரெடி பண்ணிட்டாரு. ஆனா குப்பை தொட்டியை ரெடி பண்ணா மட்டும் போதாது, அந்த பொருளை நான் தான் திருடினேன் அப்படின்னு ஒருத்தர் ஒத்துக்கணும். அதுக்கு ஒரு பொய் சாட்சி ஒன்று ஏற்பாடு பண்றாரு. அவரோ அவருக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட திருட்டு பசங்க கிட்ட கேட்டு பாக்குறாரு. ஒருத்தனும் முடியாதுன்னு சொல்றான். ஏன்னா குப்பை தொட்டி அப்படின்றது ஒரு சின்ன விஷயம். இந்த பொருளாம் திருடுனா அவனுக்கு தானே அசிங்கம் அப்படின்னு எவனுமே வர மாட்டான். அப்பதான் குப்பை தொட்டி ரெடி பண்ணி கொடுத்த போலீஸ் இன்ஃபார்மருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. பழி ஏத்துக்க ஒரு ஆள் வேணும். அது மட்டும் இல்லாம இன்ஸ்பெக்டர் யார பழி ஏத்துக்கிறாரோ அவனுக்கு 50,000 பணம் தர, மேல கூட எக்ஸ்ட்ரா போட்டு தர அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. இன்ஃபார்மரும் நல்ல டீலா இருக்கே சார், நீங்க ஏன் வெளியே போய் ஆள தர்றீங்க, நானே இந்த பழியை ஒத்துக்கிறேன், 3 மாசத்துல வெளியே வந்துட்டு போறேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குப்பை தொட்டியை நான் தான் திருடினேன் அப்படின்னு அந்த போலீஸ் இன்ஃபார்மரும் பொய்யா சாட்சி சொல்ல தயாராயிட்டாரு. கடைசி அந்த கேஸ்ல சரண்டராக ஒருத்தன் கிடைச்சிட்டான். நாளை பின்ன ஜட்ஜோ இல்ல சேதுபதியோ எப்படி அந்த திருட்ட பண்ண கரெக்டா சொல்லுப்பா அப்படின்னு கேட்கும்போது சேதுபதி எப்படி சொன்னாரோ அதே மாதிரி சொன்னாதான் இந்த திருட்டை இவன் தான் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்புவாங்க. சோ அதுக்காக தான் இன்ஸ்பெக்டர் ஒரு ஐடியா பண்றாரு. உடனே ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி, ஏன்பா சேதுபதி அங்க இருக்கால, அவனை கூப்பிட்டு உட்கார வை, அவங்கிட்ட அன்னைக்கு நைட்டு குப்பை தொட்டி காணாம போச்சுல, அப்ப என்ன நடந்துச்சோ நடந்த விஷயத்தை எல்லாமே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அவனை சொல்ல நான் லைன்லயே இருக்கேன், நான் மறுபடியும் கேட்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அங்க இருக்கிற போலீஸ்காரனும் சேதுபதி கூப்பிட்டு, ஏன்பா சேது ஒன்னும் கவலைப்படாத, உன் கதையை மறுபடியும் சொல்லு, நான் டீட்டெயிலா நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு குப்பை தொட்டி காணாம போன நைட்டு என்ன நடந்துச்சோ அதை சேதுபதி மறுபடியும் சொல்றாரு. அதை இன்ஃபார்மர் கேட்கிறாரு, இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, எல்லாரும் கேட்கறாங்க என்னதான் அன்னைக்கு நடந்துச்சு. சேதுபதி வழக்கம் போல தன்னோட கடையை மூடிட்டு 9:30 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே சேதுபதியோட பொண்ணு ஸ்போர்ட்ஸ் கேம்ப முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ட்ரெஸ் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி மாத்தும் போது பின்னாடி ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அது வேற யாருமே இல்ல, காரமணி தான். இவனும் ஏதோ ஒரு விஷயமா சேதுபதி வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்கான். அந்த சமயம் பார்த்து இவரோட பொண்ணு வந்து அங்க ட்ரெஸ் மாத்துது. இது எல்லாமே ஒளிஞ்சிட்டு இருந்து பாக்குற அவன் பக்கத்துல இருக்கிற ஒரு பொருளை தட்டிறான். திடீர்னு சத்தம் கேக்குது. சேதுபதி பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது திடீர்னு ஒரு கை வந்து அந்த பொண்ணோட வாயை மூடுது. இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே. அந்த மூடுற கை வேற யாருமே கிடையாது, குப்பத்தொட்டி ரெடி பண்ணி கொடுத்தது. ஏன் இப்ப நிஜமாலுமே அந்த குப்பத்தொட்டியை நான் தான் திருடினேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க போற அந்த போலீஸ் இன்ஃபார்மர் தான். அதே சமயம் இங்க இன்னொரு ஒரு ட்விஸ்டும் இருக்கு. இங்க மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஒருத்த மணி, இன்னொரு அந்த போலீஸ் இன்ஃபார்மர், மூணாவது ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தா பிளாஷ்பேக்ல சேதுபதி கடையில செயினை விட்டுட்டு போன அந்த ஃபேமிலி திருடன் தான். ஏன்னா சேதுபதி தான் நான் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டான், அதனாலதான் என் குடும்பம் என் வாழ்க்கை எல்லாமே இழந்துட்டு நான் நிக்கிறேன் அப்படின்னு அந்த திருடன் நினைக்கிறான். சோ அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஜெயில இருந்து வந்த உடனே சேதுபதி வீட்டை கண்டுபிடிச்சு மணி அந்த இன்ஃபார்மர் மூலியமா எப்படியாச்சும் சேதுபதியை கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு வீடு ஏறி வந்திருக்காங்க. ஆனா இங்க அந்த பொண்ணோட கெட்ட நேரம், அந்த ஸ்போர்ட்ஸ் கேம்புக்கு போன அந்த பொண்ணு இப்பதான் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கு. அந்த சமயம் பார்த்து இவனுங்களும் இங்க இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு பயங்கரமா கத்த அந்த திருடனும் ரொம்பவே அடிச்சிடறான். அந்த பொண்ணுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. ஆனா இதோட விடாம அந்த இன்ஃபார்மரும் அந்த மணியும், ஏன்பா பொண்ணு
பொண்ணு பார்க்க அழகா இருக்கு, கொஞ்சம் அனுபவிக்கலாமே அப்படின்னு சொல்லி 2 பேருமே அந்த பொண்ண ரேப் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு வயசு கிட்டத்தட்ட 60க்கு மேல இருக்கும். அப்படிப்பட்டவன் ஒரு சின்ன பொண்ண ரேப் பண்றான். இவனுங்களும் எல்லாமே முடிச்சுட்டு சேதுபதி வருவான், அவனையும் போட்டு தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வர ரொம்பவே லேட் ஆயிருது. சரி இது வேலைக்காவது, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த திருடனும் அங்க இருந்து கிளம்பி போறான். போகிற அந்த சமயத்துல கூட மறுபடியும் அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு தான் போறாங்க. இப்படி ஒரு கொடூரமான விஷயம் தாங்க நடந்திருக்கு. சேதுபதி வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க பொண்ணு ரொம்பவே அலங்கோலமா இருக்கு. அதை அவரால் பார்த்து தாங்கவே முடியல. உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அந்த பொண்ணுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் அவர் பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்பவே செதஞ்சு போயிருக்கு. அப்பதான் அந்த பொண்ணோட நிலைமைக்கு யார் காரணமா இருந்தாலும் அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாரு. அக்கம் பக்கம் விசாரிக்கும் போது ஏன்பா அந்த டைம்ல இந்த பக்கம் ஒரு கார் ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த காரை நோட் பண்ணி அங்க போய் விசாரிக்கும் போதுதான் இந்த கார் ரொம்ப நாளா சர்வீஸ் சென்டர்ல இருக்கு. அந்த காரை சர்வீஸ் பண்றவன் கார்மணி. அந்த கார்மணி தான் இந்த காரை எடுத்துட்டு வந்து விஜய் சேதுபதியோட வீட்டுல வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிருக்கான். அப்ப மணி தான் அதை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி சேதுபதிக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சேதுபதி கார்மணியை கண்டுபிடிச்சு அவனை அடிச்சு உன் கூட வந்த மத்த 2 பேர் யாருன்னு சொல்லும் போது என் கூட ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் இருந்தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதுக்காக தான் அந்த போலீஸ் இன்ஃபார்மர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சேதுபதி ரொம்ப நாளா போலீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால தான் ஒரு குப்பத்தொட்டியை காணோம் அப்படின்னு சொல்லி இவரே டிராமா பண்ணி 5 லட்சம் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட ஆசையை காட்டி அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே அவர் தங்கியிருக்காரு. சோ கடைசியில சேதுபதி ஒரு சாதாரண குப்பத்தொட்டிக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ணல. தான் பொண்ணுக்கு நடந்த கொடூரத்துக்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவங்க கதையை முடிக்கிறதுக்காக தான் சேதுபதி இவ்வளவு போராட்டம் பண்றாரு. ஆனா போலீஸ் கிட்ட இது வரைக்குமே சேதுபதி நடந்த உண்மையான விஷயத்த அவர் சொல்லவே இல்ல. குப்பத்தொட்டி காணோம் அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் நடந்துச்சு அப்படின்றத நமக்கு தான் விஷுவலா காட்டுறாங்களே தவிர இன்ஸ்பெக்டர் கிட்டயும் அந்த போலீஸ் ஸ்டேஷனை வேலை பார்க்கறவங்க கிட்டயும் யார்கிட்டயுமே எந்த ஒரு விஷயமே அவர் சொல்லல. என் குப்பத்தொட்டியை காணோம் சார், அதாவது அவர் பொண்ணை ஒரு குப்பத்தொட்டியா இமேஜின் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சோ அதை தான் குப்பத்தொட்டியா அவர் கற்பனை பண்ணி எல்லா போலீஸ் கிட்டயும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. நடந்த விஷயத்த எல்லாமே ஆப்போசிட்ல லைன்ல இருக்கிற அந்த இன்ஃபார்மரும் இன்ஸ்பெக்டர் 2 பேருமே கேக்குறாங்க. அந்த இன்ஃபார்மருக்கு லைட்டா டவுட் வந்துருது. ஆகா இவன் நம்மள பத்தி தான் சொல்றான், அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்மளே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அவனும் பயப்படுறான். உடனே அந்த ஃபேமிலி திருடனுக்கு போன் பண்ணி ஏன் நம்மள பிடிச்சிட்டாங்கயா, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவனும் பயந்து பேசுறான். ஏன்னா இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பழைய ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்மர் சொல்லிட்டாரு. மறுநாள் காலையில இன்ஸ்பெக்டர் அந்த டூப்ளிகேட் குப்பத்தொட்டியை ரெடி பண்ணி இன்ஃபார்மரையும் கூட்டிட்டு வராரு. இங்க பாருப்பா, இதுதான் உன்னோட காணாம போன குப்பத்தொட்டி, இதுதான் உன்னோட குப்பத்தொட்டியை திருடினவன், இவனை நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அதே சமயம் உன் வீட்டுல வந்து எப்படி இந்த பொருளை திருடணும் அப்படின்னு சொல்லி இப்ப அவன் செஞ்சு காட்ட போறான். அதை வச்சு நீ இவனை தான் திருட அப்படின்னு சொல்லி நீ நம்பலாம், நான் கேரண்டி அப்படின்னு எப்படி வீட்டுக்குள்ள வந்து குப்பத்தொட்டியை திருடினாங்க அப்படின்றத இன்ஃபார்மர் ஒண்ணா சொல்லி காட்டுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரே அறியாம நான் தான் கையை பிடிச்சேன் வாயை போத்தனா அப்படின்னு சொல்லிடுறாரு. விஜய் சேதுபதி இதை நோட் பண்றாரு. அப்ப சேதுபதிக்கு ஒரு டவுட் வந்துருது, இவனுக்கும் என் பொண்ணுக்கு நடந்த விஷயத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு. சேதுபதி பொண்ணு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இந்த நிலைமைக்கு காரணமா இருந்த ஒருத்த முதுகுல மிகப்பெரிய ஒரு தழும்பு இருக்கும் அப்படின்னு. அவரும் அந்த இன்ஃபார்மர் முதுகுல தழும்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நோட் பண்றாரு. அவனோட முதுகுல தழும்பும் இருக்கு. அப்ப கன்ஃபார்மே பண்ணிடுறாரு, இவன் தான் அந்த 2வது ஆளு, இவனை எப்படியாச்சும் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்றாரு. இன்ஸ்பெக்டர் இங்க பாருப்பா, இவன் தான் அவன் குப்பத்தொட்டியை திருடினவன் அப்படின்னு சொல்லி இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சேதுபதியும் சார் இவனை விட்டுலாம் சார் அப்படின்னு சொல்லும் போது உன் பொண்ணு ரேப் பண்ணவனா எப்படியா சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு, ஏன்னா அவன் போலீஸ்ரா, நடந்த விஷயத்த எல்லாமே அவருக்கு சின்சியரா விசாரிச்சிருக்காரு. என்ன நடந்துச்சு, ஏன் அவன் வந்து குப்பத்தொட்டியை காணும் அப்படின்னு சொல்லி இத்தனை லட்சம் பணம்லாம் கொடுக்குறான் அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சிருக்காரு. அப்பதான் இவன் குப்பத்தொட்டிக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ணல, இவனோட பொண்ணுக்காக தான் இவனை பிரச்சனை பண்றான் அப்படின்னு, இவன் தான் அவன் பொண்ணை ரேப் பண்ணவன், நான் சொல்றேன் இவனை விட்டு அப்படின்னு இன்ஸ்பெக்டரே கத்தி எடுத்து கொடுக்குறாரு. ஏன்னா இவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பொண்ணோட நிலைமைக்கு இப்படிப்பட்டவனை சும்மா விடக்கூடாதா அப்படின்னு இன்ஸ்பெக்டரே அறுவை எடுத்து கொடுத்து சேதுபதியும் அவனை தலையை வெட்டிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கடைசி அந்த 3 பேர்த்துல 2 பேரை முடிச்சு தள்ளிடுறாரு. 3ஆவதுல இருக்கிறவன் அந்த ஃபேமிலி திருட மட்டும்தான். போலீஸும் அவன் இருக்கிற இடத்தை ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோவும் அங்க கிளம்பி போகி அந்த ஃபேமிலி திருடனை பயங்கரமா அடிக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது, என்னோட வாழ்க்கை நீ சீரழிச்ச, அதனால தான் உன்னோட வாழ்க்கை நான் சீரழிச்சேன் அப்படின்னு 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல திருடனால எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா ஹீரோ அந்த அளவுக்கு பயங்கரமா அடிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு தான் சேதுபதியோட பொண்ணு அவர் கூட்டு வராரு. ஏன்னா அவங்க பொண்ணு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, என்ன ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டானுங்களே, அப்படி பட்டனும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் சேதுபதி அவர் பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து இந்த திருட முன்னாடி உட்கார வைக்கிறாரு. அந்த பொண்ணு எங்களை மாதிரி பெண்களை நீங்க எவ்வளவுதான் குடும்பப்படுத்தினாலும் நாங்க மறுபடியும் அங்க இருந்து மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நடந்த விஷயத்த எல்லாமே மறந்து அங்க இருந்து தைரியமா போறாங்க. போகும்போது என் வீட்டுக்கு வந்தது நகையை திருட தானே அப்படின்னு சொல்லி நகை எல்லாமே தூக்கி போட்டு போறாங்க. அவங்க போன பார்த்து அந்த திருடன் ஒரு விஷயத்த நோட் பண்றான், அந்த பொண்ணு கொடுத்த நகையில அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட குழந்தைக்காக ஆசையா ரெடி பண்ண அந்த செயின் அந்த நகைகள்ல இருக்கு. அதான் விஜய் சேதுபதி கடையில கூட அவன் விட்டுட்டு போயிடுவால, அந்த செயின் தான். அந்த செயினை பார்த்த உடனே இந்த செயின் ஒண்ணு இங்கதான் இருக்கா, அப்ப நீ யாரமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் சேதுபதி பொண்ணோட முதுகுல ஒரு தழும்பு இருக்கு. அந்த தழும்பு பார்க்கும்போதுதான் சின்ன வயசுல என் பொண்ணுக்கும் இதே மாதிரி தழும்பு இருக்குமே, அப்ப இதுதான் என் பொண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாரு. ஜெயில இருந்து வந்த
உடனே தான் பொண்டாட்டியை பத்தியும் தான் குழந்தைய பத்தியும் அவர் விசாரிப்பாரு. விசாரிக்கும் போது ஒரு விபத்துல அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அந்த விபத்து வேற எதுவுமே கிடையாது. சேதுபதி அந்த நகையை திருப்பி கொடுக்க போகும்போது அந்த திருடனை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பொண்டாட்டிக்கிட்டயாச்சும் இந்த நகையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு கிளம்பி போவாரு. அந்த சமயத்துல தான் அவங்க இந்த செயினை வாங்காம அதுக்கு பதிலா என் குழந்தைக்கு ஒரு பொம்மை ஒண்ணு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பொம்மை கடைக்கு போய் சேதுபதி பொம்மை வாங்குறாரு. அதே நேரம் தான் ஒரு லாரி அவங்க வீட்டு மேல மோதி அங்க இருக்கிற எல்லாருமே இறந்துடுறாங்க. அப்போ ஒரு குப்பை தொட்டி ஒரு குழந்தை மேல விழுந்து ஒரு குழந்தை மட்டும் உயிர் தப்பிச்சிருது. அந்த குழந்தை வேற யாருமே இல்ல, அந்த திருடனோட குழந்தை தான். அந்த குழந்தை தான் சேதுபதி தான் குழந்தையும் எடுத்து வளர்க்கறாரு. இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு திருடன் தான் என்னோட உண்மையான அப்பா, சேதுபதி என்னோட அப்பா இல்ல அப்படின்ற விஷயமே அந்த பொண்ணுக்கு தெரியாது. சோ நடந்த விஷயத்த எல்லாமே அந்த திருடன் நினைச்சு பார்க்கும்போது தான் என் பொண்ணை உன் பொண்ணா எடுத்து வளர்த்திருக்கியாடா, அப்படிப்பட்ட பொண்ணை தான் நான் அடிச்சு சித்திரவதை பண்ணி ரேப்பெல்லாம் பண்ணனா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இப்படி ஒரு பாவத்தை பண்ண நானும் உயிரிடே இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படியே அங்கவே சூசைட் பண்ணிக்கிறாரு. கடைசியில அவனும் இறக்க சேதுபதியும் தான் பொண்ணோட நிலைமைக்கு காரணமா இருந்தவங்கள எல்லாரையும் கொலை பண்ணிட்டு மறுபடியும் அவரும் அவங்க பொண்ணு ஒரு நார்மலான லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. தான் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை மறைச்சு ஒரு குப்பை தொட்டியை காணோம் அப்படின்னு டிராமா பண்ணி தான் பொண்ணுக்கு நடந்த விஷயத்துக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கடைசியில ஒரு அப்பாவா தான் பொண்ணோட வாழ்க்கையை அவர் காப்பாத்தினாரு. சோ இதோட அந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. சோ எத்தனை பேர் என் வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மகாராஜா படத்தோட மூவி எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.